மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கே. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா போதுங்க. எப்படி ஒரு சூழ்நிலையும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. MR Sunny அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஆந்திரால இருக்கக்கூடிய விஜயவாடால அவ்வளோ மழை பெஞ்சு ஊர் முழுக்க வெள்ளம் சூழ்ந்திருக்கு. பல மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. எங்க போயிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த நிலையில அவங்க வளர்த்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கோழி இது எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு போக முடியும்? நம்மள நம்பி தானே வந்தாங்க, நம்ம தானே தூக்கிட்டு வந்தோம். அப்ப நம்ம தான் பார்த்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள கைவிட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பெட்ஸை அவ்வளோ அழகா தூக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாலையில இருக்கக்கூடிய நாய்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்குறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட அந்த நாய்க்குட்டிகளையும் பூனைகளையும் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்களும் இந்த உலகத்துல வாடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்போ அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் பல பேருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தவறான தொடர்பு தான் சார். யார் கூட? போலீஸ் அதிகாரி சார், நந்தகோபால் ஒருத்தர் சார், பிரபாகரன் ஒருத்தர் சொல்லி பார்த்தேன் சார், கேட்கல சார். சூழ்நிலை சொல்லுங்க சார். சார் 2 கல்யாணம் பண்ணிட்டேன் சார். கல்யாணம் நான் தெரியாம மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் சார். காவல் உதவி ஆய்வாளரோடு திருமணத்தை மீறிய பந்தத்தில் இருந்த மனைவியின் விவகாரத்தை கண்டு கொண்ட கணவன் மனைவியை போட்டு தள்ளிய சம்பவம். தலைமறைவாக இருந்த கணவனை மடக்கி பிடித்த போலீசார். வாக்குமூலத்தில் வெளியான திடுக்கிடும் பல தகவல்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மனைவி ரமணிய கொலை செஞ்சுட்டு கணவர் அசோக் அப்படிங்கிறவரு தலைமறைவாகி இருக்காரு. இதுக்கப்புறமா தனிப்படை அமைச்சு போலீசார் அசோக் குமாரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட கணவர் அசோக் குமார் கொலைக்கான காரணமா தன்னோட மனைவி தற்சமயம் திருக்கோவிலூர்ல இருக்கிற காவல் உதவி ஆய்வாளரா இருக்கிற நந்தகோபாலுடன் திருமணத்தை மீறின பந்தத்துல இருந்ததாகவும் காவலர் பிரபாகரனோடையும் இதே பந்தத்துல இருந்ததாகவும் அதை தட்டி கேட்கும் போது தான் கிட்ட சண்டை போட்டதாகவும் இதனால்தான் கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில திருக்கோவிலூர்ல தற்சமயம் உதவி ஆய்வாளரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நந்தகோபால மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி கூட்டிட்டு வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. இந்த விசாரணையில உளுந்தூர்பேட்டையில உதவி ஆய்வாளரா பணியாற்றின போது நந்தகோபால் இறந்த ரமணியோட பழகினது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த உண்மை வெளியானதும் திருக்கோவிலூர் உதவி ஆய்வாளர் நந்தகோபால தற்காலிகமா பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உள்ளம் கீழும் அந்த கள்ளச்சிரிப்புல வெள்ளச்சி வந்தது என் முகம்.